பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி முன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சித்பரனே ஐங்கரனே செஞ்சடயம் சேகரனே தத்பரனே நின்றாள் சரண். சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். ஹரியோம். வள்ளலார் 2020 இந்த சீரீஸ்ல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல, உங்களோட இணைந்து இந்த சமஷ்டி பிரார்த்தனையில் ஈடுபடுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. வள்ளலார் இவருடைய இயற்பெயர் ராமலிங்க அடிகளார். இவர் வாழ்ந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா 1823 இவர் தோன்றினார், அவதரிச்சார். 1823 அப் டு 1874 வரைக்கும் அவர் உடல் உருவத்துல இருந்தார். 51 வருடங்கள் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி உடல் உருவத்துல இருந்தார்? அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் அப்புறம் மறைஞ்சிட்டார். அவ்வளவுதான். ஒரு அறைக்குள்ள போனார், அவர் மறைஞ்சிட்டார். அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றது இல்லை. எப்படினாலும் 200 வருஷம் ஆயிடுச்சு அப்படி சொல்லலாமான்னு கேட்டா, மகான்களுக்கு, சித்த புருஷர்களுக்கு இறத்தல் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு மகா சமாதி அடைதல் தான், கடவுளோட பரம்பொருளோட இணைதல் தான் அவங்களுடைய பயணம். இவர் ராமலிங்க அடிகளார் அவர் பிறந்தது தமிழ்நாட்டுல சிதம்பரம் பக்கத்துல, கடலூர் மாவட்டம். அங்க வடலூர்ன்ற ஒரு வடலூர், மேட்டுக்குப்பம் இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற இடம் தான். அங்கதான் அவர் தோன்றார், அவதாரம் பண்றார். இப்போ அவங்க அப்பாவுக்கு எத்தனை கல்யாணம் ஆச்சு, அவர் எத்தனாவது பிள்ளை, அவர் யார்கிட்ட படிச்சாரு, அவர் ஏன் வெள்ளை ஆடைய தலை மேல சுத்தி இருக்காரு, அவர் உண்மையிலேயே விளக்க தண்ணி ஊத்தி தான் ஏத்தினாரா, இதெல்லாம் நிறைய பேர் வெவ்வேறு விதத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஆழமா போக போறது. மேலோட்டமா அவரோட வாழ்க்கை சுருக்கமா என்னன்னு பார்த்தோம்னா, அவர் தமிழகத்துல தோன்றினார். ஒரு பெரும்பாலமான அவர் அந்த 51 வருடங்கள்ல 33 வருடங்கள் கிட்டத்தட்ட சென்னையில வசித்திருக்கிறார். சென்னையில கந்தக்கோட்டம்னு ஒரு அழகான முருகர் கோவில் இருக்கு. மின்ட் அப்படின்ற இடத்துல, அது பக்கத்துல 7 கிணறு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு வாடகை வீட்டுலதான் இருந்தாங்க. அப்புறமா அந்த வீட்டோடைய சொந்தக்காரரே இந்த வடலூர் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அதை. ஸோ அது இப்போ வள்ளலாருடைய அந்த அறக்கட்டளையின் கீழே தான் இப்போ இயங்கி வருது. அங்க ஒன்றும் இல்லை, பாராயணம் பண்றாங்க, இடம சுத்தமா வச்சிருக்காங்க, ஒரு விளக்கு ஏத்துறாங்க. இப்போ வள்ளலார் கடவுளே எந்த உருவமே கிடையாது, அவர் ஜோதியை மட்டும்தான் வழிபட சொன்னாரு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா, ரொம்ப வெஹமெண்டா, ஆக்ரோஷமா பேசுறவங்களா இருக்கிறாங்க. நம்ம அந்த பஞ்சாயத்துக்கு போக வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வள்ளலார் 5822 பாடல் எழுதியிருக்கார். இந்த பாடல்களின் தொகுப்பு எல்லாம் சேர்த்து அதுக்கு பேர் திருவருட்பா. இந்த திருவருட்பா அப்படின்னா இவருடைய பாடல்களின் தொகுப்பு. இவர் வெறும் இந்த பாடல் தான் எழுதியிருக்காருன்னு கேட்டா, இது இல்லாம மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதியிருக்காரு, ஒளிவில் ஒழுக்கம் எழுதியிருக்காரு, ஒரு சில புஸ்தகம் சின்மய தீபிகை, மத்த ஞானிகள் இயற்றியது அவர் திரும்பவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. போயிடுச்சு. அதனால காலத்துல அவ்வளவா அடுத்தடுத்து தொடர்ந்து வரலன்னு சொல்லி அவர் அதை பப்ளிகேஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கார். சிலது இவருடைய ஓன் ஒர்க்ஸ், பெரும்பாலும் 1-2 இவரும் எக்ஸ்ட்ரா பிரிண்டும் பண்ணியிருக்கார், பப்ளிகேஷன்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கார். நோக்கம் இது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது. ராமலிங்க அடிகளார், ராமலிங்கம் நம்ம அப்பா பேர் வைக்கிறாங்க. ஆனா இவருக்கு எப்படி பேர் வள்ளலார்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அவங்க அது கொடுப்பாங்க. அப்படி பொருள் கொடுத்து வள்ளல்ன்ற பேர் இவர் வாங்கல, அருள் கொடுத்து வள்ளல்ன்ற பேர் வாங்க. வள்ளல்ன்றது மற்றவங்களா கொடுத்த தலைப்பு தானே தவிர்த்து அவரா அதை விரும்பி எழுதி அவரா பட்டமாலாம் வச்சுக்கல. அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே முதல் 4 திருமுறைகள் அச்சிடப்பட்டது. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் இருக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு, யார் இந்த மாதிரி தலைப்பு எல்லாம் போட்டது அப்படின்னு கேட்டாராம். அவர் கேட்ட தோரணை உங்களுக்கு கூட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சது, இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொன்னாராம், யார்
அப்படின்னு கேட்ட ராமலிங்க அடிகளார். நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னார். அவருடைய ரொம்ப ஒரு தன்னடக்கத்தை தான் அது குறிக்குது. 9 வயதிலே தரிசனம் பெற்றவர். சொன்னோம் இல்லையா, அவர் சென்னையில வாழ்ந்த காலகட்டத்துல அந்த கந்தக்கோட்டம் கோவிலுக்கு அடிக்கடி போவார். அதே மாதிரி பொன்னேரி பக்கத்துல திருவொற்றியூர்ல இருக்கிற வடிவுடை அம்மன் கோவிலுக்கு போவார். வடிவுடை அம்மனுடைய தரிசனம் பெற்றிருக்கிறாரு. அம்மன் இவருக்கு அன்னி ரூபத்துல பால் சோறு ஊட்டியதாகவும் வரலாறு இருக்கு. முருகர் இவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். சிவபெருமான ஆயிரக்கணக்கான பாடல்கள்ல பாடியிருக்கிறார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவரை பத்தி இவர் கூடவே சமகாலத்துல வாழ்ந்த பெரிய ஜாம்பவான்கள் இலக்கியத்துறையில இலக்கணத்துறையில அதுல 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஆறுமுக நாவலர். அவருக்கு இலக்கண வித்வான்னு பேரு. இன்னொருத்தர் மீனாட்சி சுந்தரம் இலக்கிய வித்வான். எங்கேயும் எழுத்துப்பூர்வமா பதிவிடலைனாலும் மேலோர் சான்றோர் சொல்லி செவி வழி செய்தி ஒண்ணு இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு முறை பேசிட்டு இருந்தாங்களாம், மீனாட்சி சுந்தரம் ஐயாவும் ஆறுமுக நாவலரும். ஒருவேளை ராமலிங்கம் துறவு மார்க்கத்தை மேற்கொள்ளாம எல்லா பட்டத்தையும் அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா உங்களுக்கு இலக்கண வித்வான்ற பேர் கிடைச்சிருக்காது, பட்டம் கிடைச்சிருக்காது, எனக்கு இலக்கிய வித்வான்ற பேர் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு செய்தி உண்டு. அப்படின்னா இவருடைய தமிழ் புலமை, தமிழ் எளிமை, அது எளிமைப்படுத்தி அவ்வளவு சுவாரஸ்யமா. ஒரு உதாரணம் சொல்றேன். மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு புஸ்தகம். திருவாசகம் போல இது ஒரு வாசகம். நிறைய சொற்றொடர்கள். அந்த வாசகம், அந்த நூல் எதை பத்தி சொல்லுதுன்னா மனுவின் முறை. மனுநீதி சோழன் ஒருத்தன் இருந்தாரு. அவர் வாழ்ந்த ஒரு நீதிக்கு கொஞ்சம் கூட பிறழாத ஒரு செங்கோல் முறை செய்த அந்த மன்னனின் ஆட்சி பத்தி அழகா வரும். நம்ம கேள்விப்பட்ட கதை தான். ராஜா, அவருடைய மகன், வீதி விடங்கன், மந்திரிகள், ஒரு தாய் பசு, ஒரு கண்ணுக்குட்டி. இவருடைய ஆட்சியில ஒரு ஒரு வழக்கம் என்னன்னா, அவருடைய அரண்மனை வாசல்ல ஒரு ஆராய்ச்சி மணி இருக்கும். அதை யாருன்னா அடிச்சாங்கன்னா ஏதோ அநீதி நடந்திருக்கு, அப்ப அவங்களுக்கு நியாயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ராஜா விசாரிப்பார். அந்த மணி அடிச்சு யாருமே கேட்டதே கிடையாதான், ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒழுங்கா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மணிய ஒரு தாய் பசு அடிக்குது. என்னன்னா, இந்த ராஜகுமாரன் கண்ணுக்குட்டியை ஏத்திட்டான் அப்படின்னு சொல்லி மனு அந்த ராஜகுமாரனை தண்டிச்சிடுறாரு. அவரும் அதே போல தேர்ல ஏத்தி தண்டிச்சிடுறாரு. அப்புறமா தான் தெரியுது அந்த தாய் பசுவாவும் கண்ணுக்குட்டியாவும் வந்தது சிவபெருமானும் யமனும் அப்படின்னு சொல்லி தரிசனம் கொடுக்குறாங்க. எல்லாரும் உயிர்ப்பித்து கொண்டு வராங்க. இதோ நம்ம கதை ரூபத்துல கேட்டிருக்கோம். மனுமுறை கண்ட வாசகம் இந்த புஸ்தகத்தை குஹஸ்ரீ பதிப்பகம் வாரியார் சுவாமிகளுடைய அந்த பப்ளிகேஷன்ஸ்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம படிக்கணும். அதுல ஒரு சில வாக்கியம் எல்லாம் 150 வரிகளுக்கு ஒரே வாக்கியம். ஆனா கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாது. கொஞ்சம் கூட நமக்கு தமிழ் அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு ஒரு தார்மீக கருத்துக்களை ரொம்ப அழகா எடுத்துட்டு சொல்லியிருப்பார். இவர் உரைநடை எழுதினாலும் சரி, செய்யுளா வெண்பாவா எழுதினாலும் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப ஆழமான கருத்துக்களை ரொம்ப அழகா நமக்கு சொல்றார். சரி, இது வள்ளலாருடைய ஒரு பின்னணி. நம்ம இந்த 2020 வச்சதுக்கு நோக்கம் குறைஞ்சது 20 பாடல் நம்ம கத்துக்கணும். குறைஞ்சது 20 வகுப்புகள் நம்ம ஒன்னா சந்திக்கணும். அந்த 20ன்றது கண்டிப்பா 20க்கு மேலதான் இருக்கும். பாடலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் படிப்போம். ஆனா 5822ல இருந்து நம்ம 20 தேர்ந்தெடுக்கணுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 பாடல்கள் நம்ம பார்த்து படிக்கிறதுக்கு கத்துப்போம். எதுக்காக இதை கத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிரார்த்தனை பண்ணாத ஆளே கிடையாது இல்லையா? யாருன்னா பிரார்த்தனை பண்ணாம இல்ல ஒரு சிலர் நாஸ்திகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பிரார்த்தனைன்னா அவங்க கோயிலுக்கு போய் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கு, அவங்க மனசுல இது நடக்கணும் இது நடக்கணும், அந்த தொடர்ந்து இருக்கிற சிந்தனை இல்லாத மனிதரே கிடையாது இல்லையா? அப்ப இந்த பிரார்த்தனைய ரொம்ப அழகா தெய்வீகப்படுத்தி கடவுளுடன் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை சுருக்கப்படுத்துறதுக்கு இந்த பிரார்த்தனை பாடல்கள் பெரிய உதவியா இருக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல கடவுளை பிடிக்கும். எனக்கு இந்த ரூபத்துலதான் பிடிக்கும், எனக்கு இந்த பெயர்ல தான் பிடிக்கும், தப்பில்லை.
சரி, அதுதான் ஹிந்துசத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸே. ஒரே கடவுள், ஒரே உருவம், ஒரே நாமம், ஒரே நாள், ஒரே ஜபகோடம் அப்படிலாம் கிடையாது. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. உனக்கு யாரை பிடிச்சுக்கோ, எந்த பேர் வேணாலும் நீ சொல்லு. சோ இவ்வளவு உரிமையும் இவ்வளவு சுதந்திரமும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி வேதங்கள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த உருவம் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றது இல்ல. அந்த பரம்பொருளை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியாம அது அப்படின்ட்டாங்க. அக்ரியான்னு கேட்டா அப்படி இல்ல. அப்போ அது உருவமான்னு கேட்டா வெறும் உருவம் கிடையாது, பட் உருவத்திலயும் இருக்கலாம். அப்ப அருவமான்னு கேட்டா அருவமா இருக்கும். அப்போ ஒரு அருவம்னு கேட்டா சோ எல்லா நிலைகள்லயும் உருவம், அருவம், அருவுருவம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஸ்வரூபமா விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளை வேதம் சொல்லுது. அதே பரம்பொருளை இவர் ஜோதி ரூபத்துல நமக்கு அதை நினைச்சுக்கோ அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன நினைக்கிறதுனே தெரியாது. அப்ப உடனே இந்த உருவத்தை நினைச்சுக்கோ, இந்த பேரை நினைச்சுக்கோ, இந்த லீலைகள் நினைச்சு பாருன்னு சொன்னா மனசு வேற எங்கேயுமே சிதறாது. அந்த மாதிரியான ஒரு பக்தி மார்க்கத்தை ரொம்ப அழகா எல்லாருக்கும் விளங்கும்படி பெரிய விதத்துல தமிழகம் அதுல தலை சிறந்தது இந்த பக்தி மார்க்கத்தை. என்ன பாருங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர், பட்டினத்தார், பாரதியார், வள்ளலார், தாய்மானவர், ஔவையார், இவங்க எல்லார்கிட்டையும் பக்தி இருந்தது. அப்ப இவங்கெல்லாம் பக்தி மார்க்கம், ஒரு சிலர்லாம் ஞான மார்க்கம் அப்படின்னு சொன்னேன். அப்படி பிரிக்கவே முடியாது, பக்தியும் ஞானமும் கலந்தது. பக்தியில ஞானம் இல்லாம இருக்காது, ஞானத்துல பக்தி இல்லாம இருக்கு. ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது இல்ல நான் கேட்டேன், நான் சிந்திச்சேன், நான் தியானம் பண்ணேன், சமணம், மனநம், நிதித்தியாசம், ஞானம் அது சொல்றது படிகள் சொல்றாங்க. ஆனா அதுல கூட பக்தி இல்லைன்னா அந்த ஞானம் முழுமையடையாது. ஞானம் இல்லைன்னா பக்தி முழுமையடையாது. அதனால பக்தி ஆரம்பிச்சாலும் இது ஏன் சொல்றோம்னா வள்ளலாருடைய பாடல்கள்ல படிக்க படிக்க நிறைய பகவத்கீதை கருத்துக்களும் உபனிஷத் கருத்துக்களும் வேத சாரமும் தான் நமக்கு மனசுக்கு படும். ஆனா அது சொல்ற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம பாடலுக்குள்ள போகலாம். ஒன்னு ரெண்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த 20 வகுப்புகள்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு கடவுளை ஒரு முறை பார்த்தா பத்த மாட்டேங்குது, திரும்ப திரும்ப பார்க்கணும்னு ஆசை. கேட்கிறாரு கடவுள் கிட்ட. இந்த குட்டி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா குளிப்பாட்டி சீவி சிங்காரிச்சு தலைவாரி பொட்டு வச்சுட்டு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பெருசா இங்க ஒரு பொட்டு வச்சிருவாங்க, ஒரு மை வச்சிருவோம். இல்லைன்னா பெருசா வச்சு திருஷ்டி பட்டுடக்கூடாது, கண்ணு பட்டுடக்கூடாது. ஒரு வள்ளலார் சொல்றாரு, கடவுளே நீ தரிசனம் கொடுத்தா எங்க கண்ணு பட்டுடுன்ட்டு நீ எனக்கு தரிசனம் கொடுக்காம இருக்கியா? சரி, அப்படியேனாலும் கனவுலையாவது எனக்கு தரிசனம் கொடுக்கணும்ல அப்படி கேட்கிறார். உன் கருணையா? இது கோபம் கிடையாது, இது ஒரு விதமான தாய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பு. வள்ளலாரை பத்தி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுக்கு தலைப்பிள்ளைன்னு சொன்னா அது ஒரு மிகையான சொல் இல்ல. ஆனா இந்த ஆன்மீக பாதையில செல்பவர்களுக்கு அவர் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்தார். எப்படி? வள்ளலார் பாடல்கள் மட்டும்தான் எழுதினாரா? ஒரு சில புஸ்தகங்கள் பதிப்பிச்சாரு, வேற என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒரு 2 விஷயம் ஆரம்பிச்சார். அவர் இருந்த காலத்திலே சத்திய ஞான சபை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. சத்திய தர்ம சாலைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. தர்மசாலை அப்படின்றது சாப்பாடு போடுற இடம், அன்னதானம் பண்ற இடம். எந்த ஒரு உயிரும் பசியினால தவிக்க கூடாது. ஏன் இந்த உடல்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அந்த பரம்பொருளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம், இந்த ஜீவகாருண்யம் இருக்கணும்னு சொல்லி இப்பவும் தமிழகத்துல இந்தியால பல இடங்கள்ல வள்ளலாரை பின்பற்றி வர்றவங்க இந்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சன்மார்க்கத்துல பின்பற்றி வர்றவங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முடியுதோ அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப அவங்க அன்னதானம் பண்ணி வராங்க. இவர் இந்த மாதிரி மடத்துல பண்ற அந்த ஸ்தலத்துக்கு பேர் தர்மசாலை. இது வடலூர்ல இருக்கிற தர்மசாலையில ஒரு பெரிய ஒரு ஆசனமும் வச்சிருப்பாங்க, கடவுளே உட்கார்ந்து சாப்பிடுவார் அப்படின்ட்டு. மத்தவங்க எல்லாமே உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அது பக்கத்துல ஒரு விளக்கம் இருக்கு. அப்புறம் அவர் ஞான சபைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சார், சத்திய ஞான சபை. இந்த ஞான சபையோட நோக்கம் என்ன? நம்ம படிக்கணும், சிந்திக்கணும், அந்த சிந்திச்சு அதிலே திளைத்து இருக்கணும். அப்ப இந்த மாதிரி விசாரம் பண்றது பேர் சத் விசாரம். அப்ப வள்ளலார் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது சாலை, சபை, திருவருட்பா. நம்ம எடுத்துக்கலாம்.
வள்ளல் அப்படின்றதுக்கு ஒரு முழு தகுதியும் அவருக்கு இருக்கு. எப்படின்னா யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மக்களுக்கு முழுமையா ஜீவகாருண்யத்தை அவர் அது அவர் எப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட நம்மளும் எதனா ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்ன இந்த மாதிரி சித்துகள் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய வேண்டாம். எந்த காலத்துல என்ன சித்து விளையாட்டு அதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த பாடல்கள் படிச்சு கடவுளோட இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை இன்னும் கம்மி பண்ணணும். கடவுளுடன் கூடிய ஒரு உரையாடலாக தான் நம்ம இதை பார்க்கிறோம். இதுல நிறைய ஆன்மீக ஞான மார்க்க கருத்துக்கள் நிறைய இருக்கும். பகவத்கீதையில உபநிஷத்துல இருந்து வர கருத்துக்கள் இருக்கும். நம்ம அதையும் பார்ப்போம். இவரோட வாழ்க்கையில சரி, நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். கடவுள்கிட்டயே சொல்றாரு, உன்னை தவிர்த்து நான் அவர் ஒண்ணுமே நினைக்கலப்பா. நினைப்பற நின்ற போதெல்லாம், ஒருவேளை உன்னை நினைக்கல அப்படின்னா என்னை தனியாக்கி நின் கண்ணே நின்றேன், உன் கூட தான் இருந்தேன் அப்பவும். இது வந்து அவருக்கு வந்து அனுபவம், நமக்கு வந்து இது ஒரு பிரார்த்தனை. சரி, இந்த மாதிரி பாடல் வரிகள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப இதுக்கு விளக்கம்லாம் வேணுமா அப்படின்னு நமக்கு தோணும். புரியுது, எனக்கு எல்லா வார்த்தையும் புரியுது. இப்போ மேலோட்டமா புரியக்கூடிய வாசகங்கள் ஒரு 4000 5000 கூட நமக்கு புரியும், புரியாம கிடையாது. ஆனா அதுலயும் சில புதை பொருள்கள் இருக்கு, சில விஷயங்களை அழகா ஆழமா புதைச்சும் வச்சிருக்காரு. இப்போ ஒரு பூ பாக்குறோம், ஆஹா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. ஆனா கிட்டக்க போய் பார்த்தா அதோடைய நறுமணம் வந்து நமக்கு இன்னும் பிடிக்குது. தூரத்துல இருந்து பார்த்தா அழகுதான், கிட்டக்க போனா அந்த நறுமணம் இன்னும் சுவையானது இல்லையா? ஆனா உண்மையிலேயே அந்த தேனை யாரால அனுபவிக்க முடியும்னா ஒரு வண்டால மட்டும்தான் அனுபவிக்க முடியும். நம்ம தூரத்துல இருந்து பார்க்க போறோமா திருவருட்பாவை, கொஞ்சம் கிட்டக்க வர போறோமா, இல்ல வண்டு போல மாதிரி அந்த திருவருட்பான்ற அந்த மலரை முழுமையா நுகர போறோமான்றது நம்மளுடைய இஷ்டம் தான். நம்மளை யாரும் கட்டாயப்படுத்தல. முதல்ல தூரத்துல இருந்து பார்ப்போம், ஆஹா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் கிட்டக்க இவ்வளோ அருமைன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே, அதுலயே திளைக்கணும். எப்படி ஒரு வண்டு அந்த தேனை நுகர்ந்து அதுல முழுமையா அதனால அது வந்து போஷா கடையணும். அது போல சரி அவர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு தான் சொல்லியிருக்காரு, சிவபெருமான்னு சொல்லி, விஷ்ணுன்னு சொல்லி, சூரியன்னு சொல்லி, தேவின்னு சொல்லலையே அப்படின்னா பல இடங்கள் அவர் வந்து ஜோதின்னு சொல்றார். அப்ப இந்த பாடல்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் நம்மளை என்ன பண்ணும்? நான் இந்த இடத்துல பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய ஒரு கருத்தை இங்க முதல்ல பதிவு பண்ண விரும்புறேன். சொல்லுவாரு, வேதங்கள் படிக்கிறதுனால ஒருத்தன் நல்ல ஞான மார்க்கத்துல இருக்கிறவன் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, முஸ்லிம் வில் பிகம் அ பெட்டர் முஸ்லிம், Christian will become a better Christian, a Hindu will become a better Hindu, a man will become a better man. இதுதான் ஞானத்தினுடைய நோக்கம். நம்ம வந்து ஒரு கூட்டம் சேர்த்து எந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு, இவ்வளவு லைக்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கு யாரும் இங்க இல்லை. அப்ப நம்மளுடைய வழிபாட்டு முறையில எதுவும் மாற போறது இல்லை. எங்களுடைய குடும்ப வழக்குல, எங்களுடைய பாரம்பரியத்துல நாங்க இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், இந்த சுவாமியை கும்பிடுவோம், இந்த நம்ம பண்ணலாம். இல்ல 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 வள்ளலார் சொல்லிட்டாரு, சாதி மதம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு, இதையெல்லாம் அந்த மாதிரி மேலோட்டமா இங்க அங்க கேட்கறதெல்லாம் வச்சு நம்ம எதுவும் தீர்மானம் பண்ணாம, இப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்னா இப்ப வள்ளலார்னு போட்டு நம்ம யூடியூப்லயோ இல்ல வேற எதுலயோ போட்டா நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நாமளா படிச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரும். அதனால இது ஒரே 1 மணி நேரத்துல நம்ம முடிவுக்கு வந்துட முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம். 20 வகுப்புல வந்துருமான்னு கேட்டா அதுவும் கஷ்டம். ஆனா 20 வகுப்புல எப்படி என்ன பண்ணணும்னு நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். நமக்கு இந்த மார்க்கத்துல ஒரு பிடிப்பு ஏற்படும். யாரையும் எதிரையும் கன்வெர்ட் பண்றதுக்கு இல்லை ஒண்ணு. ஆனா கடவுள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அதிகரிக்கும்ன்றதுல 100% நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம். சரி, நம்ம முழுமையா இதுல திளைப்பதற்கு முதல் இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கும் போது ஒரு வள்ளலாருடைய இப்ப அவர் மொத்தம் 5822 பாடலை 6 திருமுறையா பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஒரு திருமுறை நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6ஆம் திருமுறை 150 சாப்டர் இருக்கு.
அந்த மாதிரி 150 தலைப்பு. அந்த மாதிரி மொத்தம் எத்தனை தலைப்புன்னு கேட்டா 385 தலைப்பு இருக்கு. அதுல ஒண்ணு வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல 1596 வரிகள் இருக்கு. சிவனே சிவன்பான்னு ஒண்ணு இருக்கு. சில இடத்துல நெஞ்சொடு புலம்புதல், கடவுள்கிட்ட சேர முடியலன்னு புலம்புறது இருக்கு. சில இடத்துல தன்னை தலைவி ஸ்தானத்துல வச்சு கடவுளை தலைவன் ஸ்தானத்துல வச்சு தோழிகிட்ட புலம்புற மாதிரி இருக்கு. ஒரு சில நேரம் புத்தி நம்மளுடைய மனசுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு. பல விதமான பாடல்கள் இருக்கு. பக்தி மார்க்கத்துக்குன்னே சில ரொம்ப இப்படிதான் சட்டமா இல்லாம பொதுவா பயன்படுத்தக்கூடிய சில விதிமுறைகள்னு சொல்ல முடியாது. என்னென்னலாம் ஞானிகள் பின்பற்றி வந்திருக்கிறாங்க அப்படின்னா, தோழி தலைவி தோழியோட பேசுறது, தன்னோட தனியா இருந்து புலம்புறது, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா ஒரு சிலதெல்லாம் புதுமையா இவரும் பண்ணியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு ஜோதிடம் நாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜோதிடம் நாடல்லாம் யாரு ஜோசியம் போய் பாப்பா? ஏதோ ஒண்ணு வேணும், இது நடக்குமா இது நடக்குமா அப்படின்னு கேட்கறது. அப்ப அவர் வந்து கேட்கிறாரு, இவர் உண்மையிலேயே ஜோசியர்கிட்ட போய் கேட்டாரு நம்ம எடுத்துக்கூடாது. அவருடைய அன்பு அந்த மாதிரி வெளிப்படுத்துறாரு. என்ன கேட்கிறாரு, இன்னைக்கு வந்துருவாரா இல்ல இன்னும் கொஞ்சம் வந்துருவாரா? இப்ப யார கேட்கிறாரு? அது வந்து அவர் சொல்றாரு, மேரு மலைய வில்லா வளைச்சு முப்புறத்தை எரித்தவர் அவர் வருவாரா? முக்கன் உடையவர் அவர் வருவாரா? மூவர் அறியாதவர் அவர் வருவாரா? அவரை பத்தி பல இடங்கள்ல சிவபெருமான நேரடியா வர்ணிச்சதுதான். நிறைய இடங்கள்ல முருகரை வர்ணிச்சிருக்கிறார். எவ்வளவு இடங்கள்ல அம்மனை வர்ணிச்சிருக்காரு. விநாயகருக்கு காப்புச்செயல் எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல சொல்றாரு, முருகா உன்னுடைய திருவடிகள் என்ன பண்ணும் தெரியுமா? பாழ் பண்ணிடும்பா. என்ன பாழ் பண்ணும்? இன்னொரு பிறவின்றது இல்லாம பாழ் பண்ணிடும். அப்பேற்பட்ட திருவடிகளை என்ன நீ வந்து பார்க்க வைக்கணும். நீ எங்கன்னா என்ன பாட்டு உலகத்தை நோக்கி அமிச்சிட்டேன்னா நான் என்ன பண்றது? தனிகாச்சரனே தெல்லமுதே. அவர் சொல்ற வார்த்தைகள் நாம தனிகாச்சரம். தனிகைன்னா திருத்தணிகை. திருத்தணியில இருக்கிற அமுதமே அப்படின்னா அந்த இடத்துல அமுதம்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? அமுதத்துல இறப்பே கிடையாது. அப்பேற்பட்டவனே என்ன வந்து உலகத்தை நோக்கி நீ அனுப்பிச்சிடாத, உன்னுடைய திருவடிகளை பார்க்கவே. அதுதான் இந்த கருப்பாள், இந்த கர்ப்பத்துல போய் வசிக்கக்கூடிய அந்த ஒரு வசிப்புத்தன்மையை அழிக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ரசிச்சு அவர் உணர்ந்து எழுதியிருக்கிறாரு. இப்ப நமக்கு இதுல ரெண்டு இந்த இத்தனை இதுலயும் ஒரு சுருக்கமா ஒரு மகாமந்திரம் கொடுத்திருக்காரு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதி தீபம், அருட்பெருஞ்சோதி. அவருடைய அருள் வந்து நமக்கு ஜோதி ரூபத்துல இருக்கு. அதுவே கருணையும் கூட. இது இந்த மகாமந்திரத்தை ஒவ்வொரு முறையும் நாம சொல்லுவோம். அப்புறம் இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம 2 விநாயகர் ஸ்துதி வள்ளலார் சொன்னதே நம்ம பார்ப்போம். அதுல ஒண்ணு வந்து அவ்வவிடை வந்து அகற்றி அருள் தரலால் எவ்வவிடையோரும் எய்தலிலாம் தெவ்வர் தமை கன்று மத மாமுகமும் கண் மூன்றும் கொண்டிருந்தது ஒன்று நம் உள்ளம் உறைந்து. அந்த ஒண்ணு நம்ம உள்ளத்துல உறைந்து இருக்கு. எது அந்த ஒண்ணு? இந்த வரிகள்லாம் நான் உங்களுக்கு குரூப்லயும் ஷேர் பண்றேன். இப்பவே கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த அவ்வவிடை வந்து அகற்றி அது தெரியுதுங்களா? அவ்வவிடை வந்து அகற்றி அருள் தரலார். எங்கெங்க போறோமோ எங்கெங்க இருக்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அருள் கொடுக்கறதுனால எந்த ஒரு இடையூறும் எனக்கு இல்லையே. நான் எங்க போனாலும் என்ன நினைச்சாலும் எல்லா நேரத்திலும் என் கூடவே இருக்கிறாரு. அங்கங்கெல்லாம் அவரும் கூடவே வராராம். எவ்வளவு இடையூறும் இடையூறுனா துன்பம் எதுவுமே இல்லை. எய்தலிலம், எனக்கு எந்த துன்பமும் வர்றதில்லை. யாருக்கிட்ட சொல்றாரு அப்படி? தெவ்வர்த்தமை கன்று மதம். கன்றும்னா அதை அழிக்கும். எதை அழிக்கும்? தெவ்வர்த்தமை. தெவ்வர்த்தமைனா பகைவர்களை அழிக்கக்கூடிய மாமுகமும் கண் மூன்றும். மத மாமுகமும் மத நீர் வழியக்கூடிய அந்த யானை முகமுடைய அந்த கரிமுகனான விநாயகரை சொல்றாரு. கண் மூன்றும் கொண்டிருந்தது. அது எங்க இருக்காரு?
கூடவே வருதுன்னா என்ன அர்த்தம்? என் கூடவே இருந்தாதான் என் கூடவே வர முடியும். தனியா இருந்தா அவரால் வர முடியுமான்னு தெரியாது. என் கூடவே உள்ளம் உறைந்து என் உள்ளத்துல ஊறி இருக்கின்றார். என் கூடவே இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே இடையூறு இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வவ்விடை வந்த அகற்றி அருள் தரலால் எவ்வவ்விடையூறும் எய்தலிலம் தெவ்வர் தமை கன்று மத மாமுகமும் கண்மூன்றும் கொண்டிருந்தது ஒன்று நம் உள்ளம் உறைந்து. இன்னொரு இடத்துல சொல்றாரு, முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சித்பரனே ஐங்கரனே செஞ்சடையம் சேகரனே தத்பரனே நின்றாள் சரண். நின்றாள் சரண், உன்னுடைய திருவடிகளில் நான் சரணடைகிறேன், அதுவே எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு 9 பெயர் சொல்லி விநாயகரை கூப்பிடுறாரு. முன்னவனே அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவனே, எல்லாருக்கும் முன்னாடி தோன்றியவனே, தேவர்களுக்கு முன்னாடி நிற்பவனே அப்படின்னு முன்னவனேன்றது வெவ்வேறு விதமான மூத்தவனேன்னு எடுத்துக்கலாம். எல்லாரும் இவரை முன்னிறுத்தி பாடுகின்றார்கள். சிவபெருமான் கூட இவர்கிட்ட வணங்கிட்டு போவாருன்னு சொல்லுவாங்க. முன்னவனே, யானை முகத்தவனே, முத்தி நலம் சொன்னவனே. முக்தி நலத்தை சொல்ல முடியுமான்னு கேட்டா வேதம் சொல்லாது. அது குறிப்பிட்டு விட்டுடும். எப்படி குறிப்பிட்டு விட்டுடும்? சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேட் ஒன்று இருக்கு, இது ஒரு பேட், அங்க பாருங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த திசையை நோக்கி பார்ப்போம் இல்லையா? இல்ல இல்ல, பேட்டு தான் பரம்பொருள் சொல்லிட்டாரு, அவர் பேட்டை தான் காமிச்சாரு அப்படி இல்லை. அது ஏதோ ஒன்று காட்டும், அதை நம்ம ஏதோ ஒரு இடத்துல விட்டுடணும். இது வெறும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பொருள் தான். இது யார் சொல்றேன்னா வேதமே சொல்லும். வேதமே என்ன சொல்றேன்னா, ஒரு படகுல ஏறி ஒரு கரைக்கு போயிடுறோம். ஐயோ, இந்த படகு தான் என்னை இவ்வளவு நாள் காப்பாத்திச்சு, என்னை பத்திரமா கூட்டிட்டு வந்தது, நான் இந்த படகு விட்டு பிரியவே மாட்டேன்னு படகு பிடிச்சு கூட. அதனால அந்த பரம்பொருளை வேதம் கூட எடுத்து சொல்லாதான். ஆனா விநாயகர் நமக்கு அதோட நலன் என்னன்றதை முழுமையா எடுத்து சொல்லிடுவார். முத்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே. சுகம் பேர்பட்ட சுகம்னா மெய் சுகம், உண்மையான சுகம் அந்த முத்தி நலத்துலதான் இருக்கு. அதனின் முழு உருவமா விநாயகர் இருக்கிறாரு. என்னவனே, என்னை உடையவன், எனக்கு உரியவன், ரெண்டுமே. நான் அவனுக்கு உரியவன், ஆனா நான் சொல்லலாம் நீ எனக்கு தான் அப்படின்னு. இது பொசசிவ்னஸ் இல்லை, ஒரு விதமான ஒரு அன்பு. என்னவனே, என்னை உடையவனே. சித்பரனே, சித்தம்னா மனசுன்னு சொல்றோம், ஆனா ஞானத்தின் முழு வடிவம். ஐங்கரனே, 5 கரங்களை உடையவனே. செஞ்சடையம் சேகரனே, ஜடைமுடியை உடையவனே. தத்பரனே, தத்பரன்னா அவனுக்கு பரம் வேற இல்லை. விநாயகர்னு சொன்னாலும், சிவபெருமான்னு சொன்னாலும், முருகர்னு சொன்னாலும், அம்மன்னு சொன்னாலும், எந்த ரூபத்துல சொன்னாலும் பரம்பொருள் ஒண்ணுதான். நம்ம இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஒரே பரம்பொருள் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் இல்லையா? சரி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அவ்வவ்விடை வந்த அகற்றி அருள் தரலால் எவ்வவ்விடையூறும் எய்தலிலம் தெவ்வர் தமை கன்று மத மாமுகமும் கண்மூன்றும் கொண்டிருந்தது ஒன்று அது நம் உள்ளம் உறைந்து. முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சித்பரனே ஐங்கரனே செஞ்சடையம் சேகரனே தத்பரனே நின்றாள் சரண். சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.